பார்வையை மேம்படுத்தல், வாழ்க்கைக்கு வலுவூட்டுதல். விஷன் கேர். சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள். முக்கியமான விளையாட்டு செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம். இலங்கை அணியில் நேற்றைய தினம் ஒரு பரபரப்பு ஒன்று தோற்றுகிறது இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மத்தியில். அதுபோல இலங்கை அணியை பற்றி நேற்றைய நாளில் இலங்கையின் தலைமை தேர்வாளர் அசந்த் அடிமல் இந்த இங்கிலாந்து தொடர் முடிந்த பிறகு தான் பதவி விலகுவது பற்றி அறிவித்திருந்தார். இது ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறது என்று சொல்லி எல்லோரும் ஒரு பக்கம் தேடிக்கொண்டிருக்க இன்னொரு பரபரப்பான செய்தி ஒன்றும் பரவி இருந்தது. இது வதந்தி என்று சொல்லி இலங்கை கிரிக்கெட்டின் பயிற்றுவிப்பாளர் மிக்கி அத்தர் நேற்றைய தினம் நேரடியாக கடுமையாக சாடி இருக்கின்றார். சில பாலியல் ரீதியிலான சர்ச்சைகள், சிக்கல்கள் இலங்கை அணிக்குள் ஏற்பட்டிருப்பதாக சிங்கள மொழி ஊடகங்களில், குறிப்பாக சமூக வலைதளங்களில் பரவிய தகவலை அடுத்து அவர் கொதித்து போயிருந்தார். இவ்வாறு பத்திரிகை செய்திகளை வெளியிடுவது இவ்வாறு கிடையாது, இது தனியே வதந்திகளை பரப்பாதீர்கள், உறுதிப்படுத்திய செய்திகளை மட்டும் பரப்புங்கள், உறுதிப்படுத்திய செய்திகளாக இருந்தால் எங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கோபமாக தன்னுடைய ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். எனவே அந்த சம்பவம் இப்போதைக்கு நடக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம். விசாரணைகள் ஏதாவது அப்படி நடந்து இருந்தால் விசாரணைகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டு குற்றத்துக்குரியவர்களாக யாராவது நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பது மட்டும் நிச்சயமாக எமது கருத்து. குறிப்பாக இலங்கை கிரிக்கெட் வீரர்களின் அண்மைக்கால பெறுபர்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லை. கிரிக்கெட் போட்டி நடந்து கொண்ட போது சீட்டாட்டம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். இப்படியான குற்றச்சாட்டுகள் ரசிகர்கள் மத்தியில் இருக்கும்போது நிரூபிக்கப்படாத இந்த குற்றச்சாட்டுகளும் சேர்ந்து கொள்ளும் போது ரசிகர்களுக்கு இயல்பாகவே கோபம் வருவது இயல்பு. எவ்வளவு பெரிய ரசிகராக இருந்தாலும் அவருக்கு அந்த கோபம் வருவது இயல்பு. இல்லாட்டால் எவ்வளவு நீண்டகால ரசிகராக இருந்தாலும் அவர்களுக்கு இப்படியான கொதிப்பு வருவது இயல்பு. அதிலும் அசந்த் அடிமேலின் விலகலும், இலங்கை அணியின் தொடர்ச்சியான தோல்விகளும், இலங்கை அணி வீரர்களுக்கு ஏற்பட்ட காயங்களும், 5 பேர் அணியை விட்டு உடனடியாக அனுப்பப்பட்டதெல்லாம் சேர்ந்து இன்னும் கொதித்து போயிருக்கிறது என்பது மட்டும் உண்மை. பொறுத்திருந்து பார்க்கலாம் நாங்கள் இப்படியான விடயங்கள் எப்படி நடக்கும் என்று. அதே வேளையில் இலங்கை வீரர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட உடல் பரிசோதனைகளில் இன்னும் 8 பேர் இதில் தவறு இருப்பதாக நம்பப்படுகிறது. நேற்றைய தினம் இப்படியான செய்திகளும் வெளிவந்திருந்தன. எனவே இப்பொழுது இங்கிலாந்துக்கு எதிராக இடம்பெறுகின்ற இந்த போட்டிகளின் போது இந்த 8 வீரர்களில் 5 பேர் தான் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அணித்தலைவர் திமுத் கருணாநாத்துக்கு ஏற்கனவே உபாதை இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஏனைய வீரர்களில் 4 பேர் அனுப்பப்பட்டிருந்தார்கள். குசல் மெண்டிஸ், நுவான் பிரதீப், வினோத் பானுகல், அஹிருக்குமார். இவர்களோடு சேர்த்து இன்னும் 2 பேர் அனுப்பப்படுவார்கள் என்று சொல்லி இங்கே நம்பப்படுகின்றது. அதே வேளையிலே அந்த சீட்டாட்ட போட்டியில் விளையாடிய 2 பேர் அடுத்து டெஸ்ட் போட்டியில் சேர்த்துக் கொள்ளப்பட போகின்றார்கள் என்ற கோபம் ஒரு பக்கம் இருக்கின்றது. சுரங்கல் அக்மாலும் ஓஷத பெர்னாண்டோவும், இன்னொரு பக்கம் அசித பெர்னாண்டோவுக்கு பதிலாக சுரங்கல் அக்மால் சில வேளைகளில் அணிக்குள்ளே வரலாம். இல்லாவிட்டால் தசுன் சாணக்கவை நீக்கி சுரங்கல் அக்மால், அசித பெர்னாண்டோ 2 பேரும் வேகப்பந்து வீச்சாளர்களாக இணைந்து கொள்ளலாம் என்று கருதப்படுகிறது. 3ஆம் இலக்கத்தில் ரொச்சேன் சில்வா அணிக்குள்ளே வருவார் என்றிருந்தாலும் அந்த இடத்தில் ஓஷத பெர்னாண்டோ விளையாடுவார் என்ற ரீதியில் நேற்றைய நாளில் தலைமை தேர்வாளர் கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார். ஓஷத பெர்னாண்டோ 2ஆம் டெஸ்ட் போட்டிக்கு கருத்தில் கொள்ளப்படுவார் என்று சொல்லி. எனவே அந்த இடத்துக்கு அவர் வரப்போகின்றாரா? அப்படியாக இருந்தால் அவர்களுக்கு அன்றைய நடைபெற்ற அந்த விடயத்தில் தண்டனை இல்லையா சீட்டாட்டத்தில்? அதைத்தான் குறிப்பிட்டு அப்படியான விடயங்கள் தண்டனை இல்லையா என்ற கேள்விகளும் ரசிகர்கள் மத்தியில் எழுப்பப்பட்டுகின்றன. பொறுத்திருந்து பார்க்கலாம் இதற்கான பதில் எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி. நாளைய தினம் காலையில் இருந்த போட்டி ஆரம்பிக்க போகிறது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதே வேளையில் ஸ்டூவர்ட் ப்ரோடின் பந்து வீச்சையும் அவரது இத்தனை காலமும் நீடிக்கின்ற அந்த மனோ வலிமையும் பாராட்டி இருக்கின்றார் ஆஞ்சலோ மேத்யூஸ் என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. இன்னொரு பக்கம் டில்ஷான், உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கலாம், இலங்கையின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் டில் ஸ்கூப் என்பதை அறிமுகப்படுத்திய ஒருவர், அற்புதமான ஒரு சகோதர வீரர். இப்பொழுது அமைதியாக தன்னுடைய 44வது வயதிலே ஆஸ்திரேலியாவில் வைத்து ஒரு முதல் தர போட்டிகளில் அறிமுகமாக இருக்கின்றார். அங்கே இடம்பெறுகின்ற பிரதேச மட்ட, கழக மட்ட போட்டிகளில் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பது முக்கியமானது. கேசை என்று அழைக்கப்படுகின்ற தென் மெல்பர்ன் கழகத்துக்காக தன்னுடைய அறிமுகத்தை கடந்த திங்கட்கிழமை மேற்கொண்ட டில்ஷான் 44 வயதில் 42 பந்துகளில் 53 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டதோடு ஆரம்ப பந்து வீச்சாளராக கலக்கி தனது அணிக்கான வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். டண்டனோங் என அழைக்கப்படுகின்ற இன்னும் எங்களவர்கள் அதிகமாக வாழுகின்ற ஒரு பிரதேச அணிக்கு எதிராக தனது வெற்றி பதியப்படுகிறது. அந்த டண்டனோங் அணியில் இலங்கையின் மற்றொரு முன்னாள் வீரான சுராஜ் ரந்தீவம் விளையாடி இருக்கிறார் என்பது கவனிக்கக்கூடியது. எனவே சத்தம் இல்லாமல் இலங்கை வீரர்கள் இப்பொழுது தங்களுடைய ஓய்வு காலத்துக்கு பிறகு வேறு சின்ன அணிகளுக்காக ஆட ஆரம்பித்திருக்கின்றார்கள். நேற்றைய நாளில் ஐபிஎல் அணிகள் தங்களுக்கு தேவையில்லாத வீரர்களை விலக்கி இருக்கின்றன. அதுபோல தாங்கள் இனி ஏலத்தில் எடுக்கக்கூடிய புதிய வீரர்களுக்கான தயார்படுத்தலுக்காக தங்களிடம் தக்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய சேமிப்பையும் தக்க வைத்திருக்கின்றன. அதை பற்றிய விவரங்களை பார்ப்பது கிடையில் நேற்றைய தினம் பங்களாதேஷ், மேற்கிந்திய தீவு அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச போட்டி இடம்பெற்றது. தடை நீங்கி மீண்டும் அணிக்குள்ளே சேர்ந்து கொண்ட ஷக்கீப் அல் ஹசன் போட்டியின் நாயகனாக கலக்கி இருந்தார், பந்து வீச்சிலும் துடுப்பாட்டத்திலும் என்பது இங்கே முக்கியமானது. ஸ்கோர் விவரங்களை நாங்கள் உங்களுக்காக பார்க்கலாம். துடுப்பாட்டத்தில் பெரிதாக சோபிக்காவிட்டாலும் பந்து வீச்சில் நேற்றைய தினம் ஷக்கீப் அல் ஹசனினால் தான் மேற்கிந்திய தீவுகள் முழுக்க புதிய வீரர்களை கொண்டு களமிறங்கிய அணி நேற்றைய நாள் 122 ஓட்டங்களுக்கு சுருண்டு போனது. காயில் மாயஸ் 40 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அவர் தான் அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கை. பந்து வீச்சில் ஷக்கீப் அல் ஹசன் 7 ஓவர்கள் பந்து வீசி 8 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள். ஹசன் மெஹமூத் 3 விக்கெட்டுகள். முஸ்தபிசுர் ரஹ்மான் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். பதிலெடுத்து ஆடிய பங்களாதேஷ் சார்பாக புதிய அணியின் தலைவரான தமீம் இக்பால் 44 ஓட்டங்களை எடுத்திருந்தார். இந்த வெற்றி 4 விக்கெட்டுகளை இழந்து பெறப்பட்டிருந்தது. பந்து வீச்சில் அகில் ஹொசைன் என்று மேற்கிந்திய தீவுகளின் புதிய பந்து வீச்சாளர்
பந்துவீச்சாளர் 26 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். நேற்றைய நாளை பொறுத்தவரையில் மேற்கிந்திய தீவுகள் அறிமுகப்படுத்திய வீரர்களின் எண்ணிக்கை மிக அதிகம். வலிமையாக ஒரு நாள் சர்வதேச போட்டியில் ஒருவர் அறிமுகப்படுத்தலாம். 6 புதிய வீரர்கள் அறிமுகமாக இருந்தார்கள். பங்களாதேஷ் அணியும் தனது பங்குக்கு ஹசன் மெஹமூடை அறிமுகப்படுத்தி இருந்தது. அதுபோல தென்னாப்பிரிக்க மகளிர் அணியும் பாகிஸ்தான் மகளிர் அணிக்கும் இடையிலான போட்டி நேற்றைய நாளில் இடம்பெற்றது. முதலாவது ஒரு நாள் சர்வதேச போட்டி தென்னாப்பிரிக்க மகளிர் அணி 3 ஓட்டங்களால் ஒரு விறுவிறுப்பான வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. ஆப்கானிஸ்தான் இப்பொழுது ஐக்கிய அரபு அமீரகத்திலே களமிறங்கி இருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்திலே விளையாட போன்ற ஒரு முக்கோண தொடரிலே அயர்லாந்து இப்பொழுது அங்கே ஐக்கிய அரபு அமீரகத்தை சந்தித்திருந்தது. இன்றைய தினம் ஆப்கானிஸ்தானை சந்திக்கிற முதலாவது போட்டி இடம்பெறவிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு இப்பொழுது தென்னாப்பிரிக்க டெஸ்ட் குழாம் வந்திருக்கிறது. எனவே அவர்கள் டெஸ்ட் போட்டிகளில் விளையாட போகிற நிலையில் பாகிஸ்தான் தங்களுடைய குழாமை அறிவித்திருந்தது. அதிலே 9 பேர் கிட்டத்தட்ட எந்த ஒரு போட்டியிலும் விளையாடாத புது முகங்கள். எனவே யூனிஸ்கான ஒரு சின்ன எச்சரிக்கையும் கொடுத்திருக்கின்றனர். இவர்கள் மீது அதிக அழுத்தத்தை சுமத்தாதீர்கள். அவர்கள் எளியவர்கள், அவர்களிடமிருந்து பெறுபவர்கள் தொடர்ந்து பெறப்பட இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் மிக விரைவாகவே அணிக்குள்ளே சேர்த்துக் கொள்ளப்பட்டிருப்பதால் அதிகமான அழுத்தத்தை சுமத்தி அவர்களது எதிர்காலத்தை வீணாக்கி விடாதீர்கள் என்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றனர். இதேவேளை ஐசிசியின் புதிய டெஸ்ட் தரப்படுத்தல்கள் நேற்றைய நாளில் வெளியிடப்பட்டன. துடுப்பாட்ட வீரர்களுக்கான தரப்படுத்தல் ஸ்மித் மீண்டும் 9 புள்ளிகள் குறைந்து 900 பட்டியலிருந்து கீழே இறங்கியிருக்கின்றார். கேன் வில்லியம்சன் தொடர்ந்து முதலாம் இடத்தில், ஸ்மித் 2ஆம் இடத்தில். ஆனால் விராட் கோலியை கீழே வீழ்த்தி 3ஆம் இடத்துக்கு முன்னேறுகின்றார். ஆஸ்திரேலியாவுக்கு தொடர்ச்சியாக ஓட்டங்களை குவித்து வருகின்ற மானஸ் லபுஷேன் 4ஆம் இடத்தில். கோலி 5, ஜோ ரூட் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு ஜோ ரூட் இப்பொழுது 5ஆம் இடத்துக்குள் நுழைந்திருக்கின்றார். இலங்கைக்கு எதிரான தன்னுடைய சிறப்பான துடுப்பாட்டம் மூலமாக பாபர் அசாம் 6, சேட்டேஸ்வர் புஜாரா முன்னேற்றம் கண்டு 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கின்றார். பென் ஸ்டோக்ஸ் 8ஆம் இடத்தில், ரஹானே சற்று கீழே விழுந்து 9ஆம் இடத்தில். 10ஆம் இடத்தில் நிக்கல்ஸ் இதேவேளையிலே மிகப்பெரிய முன்னேற்றமாக மிகச்சிறப்பான தன்னுடைய ஆட்டம் இழக்காத துடுப்பாட்டம் மூலமாக ரிஷப் பண்ட் இப்பொழுது 13ஆம் இடத்திலே வந்திருக்கின்றார். இப்போது கிரிக்கெட் விளையாடுகின்ற டெஸ்ட் துடுப்பாட்ட வீரர்களில் குறிப்பாக விக்கெட் காப்பாளர்களில் உயரத்தில் இருப்பவர் இப்ப இவர்தான் 13ஆம் இடத்தில். குவிண்டன் டிகாக் 15ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பது கவனிக்கக்கூடியது. இன்னொரு பக்கம் பந்துவீச்சாளர் பட்டியலில் பேட் கமின்ஸ் தொடர்ந்து முதலாம் இடம், ஸ்டூவர்ட் ப்ரோட் 2, நீல் வேக்னர் 3. ஆனால் டீம் சவுதியை கீழே தள்ளி ஜோஷ் ஹேசல்வுட் 4ஆம் இடத்தில். 5ஆம் இடத்தில் சவுதி 6, கியாகிசோ ரபாடா 7ஆம் இடத்தில், ஆண்டர்சன் 8, அஸ்வின் 9ஆம் இடத்தில், பும்ரா 10ஆம் இடத்தில், ஹோல்டர் 2 இந்த பட்டியலில் நீடிக்கிறது. மிச்சல் ஸ்டார்க் இப்பொழுது முதல் 10 பட்டியலில் இல்லை. சகோதர வீர பட்டியலில் பென் ஸ்டோக்ஸ் முதலாம் இடத்தில் இருக்க, ஜேசன் ஹோல்டர் 2, ரவீந்திர ஜடேஜா 3ஆம் இடத்தில், ஷகிப் அல் ஹசன், கைல் ஜேமிசன், அஸ்வின், ஸ்டார்க், வாக்ஸ், கொலின்டி, கிரான்ஹோம் மற்றும் பேட் கமின்ஸ் ஆகியோர் முதல் 10 இடங்களில் இருக்கிறார்கள். எனவே சின்ன சின்ன முன்னேற்றங்கள் இந்த வீரர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதுபோல இந்திய பந்து வீச்சாளர்கள் அத்தனை பேருமே முன்னேற்றங்களை கண்டிருக்கிறார்கள் இந்த நடந்து முடிந்த ஆஸ்திரேலிய தொடரை தொடர்ந்து. நேற்றைய நாளில் ஐபிஎல் பட்டியலை பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் நேற்றைய நாளை பொறுத்தவரையில் தங்களுடைய வீரர்களின் பட்டியலை அறிவிக்கும் போது இந்த ஒப்பந்த பட்டியலிருந்து விலகிக் கொள்வதாக தான் பிரான்சைஸ் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருந்தார். லசித் மாலிங்க இலங்கையின் மிகப்பெரிய சிகரம், ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான சிகரம் தங்களை விட்டு நீங்குவதாக மும்பை இந்தியன்ஸ் நேற்றைய நாளில் கவலைப்பட்டு தங்களுடைய ட்விட்டரில் பதிந்து கொண்டிருந்தார்கள். ரசிகர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். முன்னாள் வீரர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரு அற்புதமான வீரர், இத்தனை காலமும் மும்பை இந்தியன்ஸுக்கு தன்னுடைய சேவையை வழங்கியவர் என்று அவருக்கு நன்றி தெரிவித்து அவருக்கு வழி அனுப்புதலை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது தவிர நேத்தன் கோல்டனாயில், ஜேம்ஸ் பேட்டின்சன், ஷேஃபன் ரத்தஃபர்ட் இப்படியான வீரர்களையும் நேற்றைய நாளில் மும்பை இந்தியன்ஸ் விடுவித்திருக்கிறது. எனவே இப்பொழுது அவர்களிடம் எஞ்சியுள்ள மொத்த தொகையாக 15.35 இந்திய கோடி ரூபாய்கள் இருக்கின்றன. வருகின்ற பிப்ரவரி மாதத்தில் இந்த ஏலம் இடம்பெறும் போது இதற்கேற்ற வீரர்களை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நம்பப்படுகிறது. கிங்ஸ் 11 பஞ்சாப் மிகப்பெரிய மாற்றம் ஒன்றை செய்து அதுக்கு முதல் ராஜஸ்தான் ராயல்ஸ் செய்த ஒரு விடயம் தான் மிக பிரம்மாண்டமானது. தங்களது கிரிக்கெட் இயக்குநராக, கிரிக்கெட்டின் நடவடிக்கைகளின் இயக்குநராக குமார் சங்கக்காரவை அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள். எனவே சங்கக்கார இப்பொழுது ஐபிஎல்லின் மிகப்பெரிய பொறுப்பொன்றை எடுத்துக்கொள்ளப் போகிறார். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் பணிப்பாளராக அவர் கீழே 8ஆம் இடத்தில் இருக்கின்ற அணியை மேலே தூக்கி நடத்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு வந்து சேர்ந்திருக்கின்றது. அதே வேளையிலே தலைவராக இருந்த ஸ்மித் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் புதிய தலைவராக அறிவிக்கப்பட்டு நேற்றைய நாளில் இந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கின்றது என்பது இங்கே முக்கியமானது. இது தவிர ஸ்டீவ் ஸ்மித்தோடு சேர்த்து ராஜ்புத் மற்றும் ஓஷியன் தாமஸ், இவர்களோடு ஆகாஷ் சிங், வருண் ஆரோன், டாம் கரான் ஆகியோரும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். வெளியே அவர்கள் ஒப்பந்தத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் 34.85 கோடி ரூபாய் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஏலத்தில் புதிய வீரர்களை வாங்கி எஞ்சி இருக்கின்றது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மொத்தமாக 5 வீரர்களை மாத்திரமே வெளியேற்றியது. இதே வேளையிலே தொடர்ந்தும் தலைவராக ஒயின் மோகன் விளங்குவார் என்று அறிவிக்கப்படுகிறது. டாம் பேண்டன், கிறிஸ் கிரீன் மற்றும் சுதேஷ் லாட், சித்தார்த், நிக்கில் நாயக் ஆகிய வீரர்களை வெளியேற்றியிருப்பதன் மூலம் 10.85 கோடியை ஏலத்துக்காக வைத்திருக்கின்றது. டெல்லி கேபிட்டல்ஸிலும் சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. மோஹித் சர்மா, சந்தீப் லாமிச்சன், அலெக்ஸ் கேரே, டேனியல் சாம்ஸ் இவர் அனுப்பப்படுகின்றார். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு பணத்துக்காக விற்கப்படுகின்றார். ஹர்ஷாத் பட்டேல் மாபாரதான், ஜேசன் ரோய், கீமோ பால் ஆகியோர் ஒப்பந்தத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு 12.8 கோடி அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். கிங்ஸ் 11 பஞ்சாபை பொறுத்தவரையில் மிக பிரபலமான 2 வீரர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பது முக்கியமானது. கிளென் மேக்ஸ்வெல், ஜிமி நீஷம் இவர்களை தவிர ஷெல்டன் காட்ரல், ஹார்டஸ் விலோயின் ஆகியோரோடு ஆப்கானிஸ்தான் சுழல் பந்து வீச்சாளர் முஜிபுர் ரஹ்மானும் ஒப்பந்தத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதன் மூலம் அவர்களுக்கு மிகப்பெரிய தொகை ஒன்று எஞ்சியிருக்கின்றது. குறிப்பாக மேக்ஸ்வெல் போன்ற நட்சத்திரம் வெளியேற்றப்பட்டிருப்பதன் மூலம் 53.2 கோடி ரூபாய் அவர்களுக்கு எஞ்சியிருக்கின்றது ஏலத்தில் பெறப்பட. சென்னை சூப்பர் கிங்ஸ் அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டது. தொடர்ந்தும் சுரேஷ் ரெய்னா தங்கள் அணியில் இருப்பார் என்று பல பேரும் எதிர்பார்த்தது. சுரேஷ் ரெய்னாவை வேறொரு அணிக்கு அனுப்பி அவர்கள் கேன் வில்லியம்சனை பெற்றுக் கொள்ள முனைவார்கள் என்று சமூக வலைதளங்கள் எல்லாம் கருத்துக்கள் இருந்தன. ஆனால் அவர்கள் வெளியேற்றியது கேதார் யாதவை, பியூஷ் சாவ்லா, அதுபோல முரளி விஜய் மற்றும் ஹர்பஜன் சிங்கும் தான் இந்த ஒப்பந்தம் தனக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் இடையிலான ஒப்பந்தம் முடிவடைந்திருப்பதாக அறிவித்திருந்தார். இது தவிர ஷேன் வாட்சனும் இப்போது ஓய்வு
தோல்வி அறிவித்திருப்பதன் காரணமாக அவரும் ஒப்பந்தத்தில் இல்லை. 22.9 கோடி ரூபாய் இப்பொழுது சென்னைக்கு ஏலத்தில் பெறப்பட எஞ்சியிருக்கின்றது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் எதிர்பார்த்ததைப் போல அவர்கள் டேனியல் சாம்சையும் ஹர்ஷால் பட்டேலையும் டெல்லியிடம் இருந்து பெற்றிருக்கின்றார்கள். இதை தவிர குர்கீரத் சிங், மாயின் அலி, ஏரோன் பிஞ்ச், கிறிஸ் மாரிஸ், பவன் நிஜி, சிவன் டூபே, இசுரு உதான, பார்த்திவ் பட்டேல், டேல் ஸ்டெயின், உமேஷ் யாதவ் வந்து பெரியதொரு பட்டியலை, அதுவும் அநேகமான பெரிய நட்சத்திரங்கள் ராயல் சேலஞ்சர் பெங்களூருக்காக அண்மை காலத்தில் தொடர்ந்து ஆடி வந்தவர்கள் இவர்கள் விடுவிக்கப்படுகின்றார்கள். 35.7 கோடி ரூபாய் இப்பொழுது அவர்களுக்கு எஞ்சியிருக்கின்றது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தொடர்ந்து டேவிட் வார்னர் தங்கள் தலைவராக இருப்பார் என்ற அறிவித்திருக்கும் நேரத்தில் ஃபேபியன் அலன், சஞ்சய் யாதவ், பிலி ஸ்டான்லேக் ஆகிய வீரர்களை இப்பொழுது ஒப்பந்தத்திலிருந்து வெளியேற்றியிருக்கின்றது. அவை முக்கியமான விடயங்கள். இன்றிரவு 8 மணிக்கு வெற்றி நடைபோடு விளையாட்டு செய்திகள் இனிய விடயங்களை கொண்டு வரும். மறந்து விடாதீர்கள், நாளைய தினம் டெஸ்ட் போட்டி இடம்பெறவிருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்தி வைக்கும். சூரிய ராகங்கள் தரும் சூடான விளையாட்டு செய்திகள்.